வாரில் இது பாசிபிளே கிடையாது. இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தானில் 99 ஆப்கானிஸ்தானில் எவ்வளோ பெரிய ரத்தம் ஓட்டப்பட்டுச்சு. அமெரிக்கா நேட்டோ 80 நாடுகள் சேர்ந்து அடித்தாங்க. 48 நாடுகள் சேர்ந்து அடித்தாங்க. அடித்தும் 99 பேர் செத்தானா, 100க்கு சாகலை. அவ்வளோ பெரிய வால்யூம்லலாம் சாகலை. இந்த நியூக்ளியர் வாரில் மட்டும்தான் 99% டெமாலிஷன் நடக்கும். அப்போ இந்த போருடைய அந்த சீக்வன்ஸ் எங்கே போய் முடியுங்கிறாங்க. 99 பேர் கொலை. இந்த ஸ்டார்டிங்கில் பாருங்கள் எப்படி நடக்கும்ட்டு. அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், அந்த மலைக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார். அவர் சொல்லுவாராம், அதிலிருந்து சிறிதளவை எடுத்துக்கொள்ளட்டும் என நாம் மக்களை விட்டு விட்டார். போனால் போகுதுன்னு எடுத்துகிட்டு போகிறானுங்கன்னு விட்டால் இவங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடுவானுங்களாட்ட தெரியுது அப்படின்னு சொல்லுவாராம் ஒருத்தர். சொன்னதுக்காக சண்டை போடுவார். பக்கத்தில் இருக்கிறவர் யார்? ஈராக். இருக்கிறதுலே ஃபுராத் நதிக்கு பக்கத்தில் இருக்கிறவர் யார்? ஈராக். ஈராக்கில் இருந்தவர் யார்? சதாம் ஹுசேன். சதாம் ஹுசேன் தான் இதை சொல்லியிருக்கிறார். சதாம் ஹுசேன் தான் இவனுங்க விட்ட. இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1988. 1988 அந்த அதாவது 10 வருஷம் ஒரு போர் நடந்திருக்கு. 1980 88 வரைக்கும் ஒரு 8 வருஷத்தில் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் போர் நடந்திருக்கு. ஈரானில் ரெவல்யூஷன் வந்துருச்சு. அந்த ரெவல்யூஷன் அது ஒரு போலி ரெவல்யூஷன் வச்சுக்கலாம். அது இஸ்லாமிய புரட்சி கிடையாது. அது வந்து ஒரு மதகுருமார்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு கும்பல் மதகுருமார்களுடைய ஒரு மாபு அது வந்து கேப்சர் பண்ணிருச்சு. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அரபு நாடுகள் எல்லாருமே ஆபத்தாக பார்த்துருக்காங்க. இது ஈரானு வந்து விட்டோம்னா மன்னராட்சி அவங்க கவுத்திட்டாங்க, நம்ம எல்லோரும் மன்னராக தான் இருக்கோம், அப்படியே ஒவ்வொன்றா கவுத்திட்டு வந்தாங்கன்னா காலி ஆயிடுவோம். அதனால் வந்து ஈரானை வந்து கண்டெயின் பண்ணணும், அவங்கள வந்து அடிச்சு பண்ணணும். அப்படிங்கும்போது எந்த நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா எல்லை பிரச்சனை இருக்கும். எல்லை பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் மட்டும் கிடையாது. ஏன்னா எல்லைங்கிறதே அநியாயம் தானே. நல்லா 2 பேரும் சேர்ந்துருக்கிறது. இவனா ஒரு கோடு போடுவான், ஏன்டா கோடை போடுறவன் தள்ளி போடுமா, இவன் என்னம்மா அது இல்லை கொஞ்சம் இந்த பக்கம் போடுமா. இது எல்லாத்துக்குமே எல்லா நாட்டுக்குமே எல்லை பிரச்சனை இருக்குது. ஏதோ இந்தியா பாகிஸ்தான் மட்டும்தான் எல்லை பிரச்சனைன்னு இருக்குல்ல. கோடு எவன் டிசைன்? 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்களா? எந்த கோடாவது ஒத்துக்கிட்டாங்களா? சைனாவும் ஒத்துக்கல, ரஷ்யாவும் ஒத்துக்கல, அமெரிக்காவும் ஒத்துக்கல, ஆப்கானிஸ்தானும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை இருக்குது. எந்த நாடும் அந்தந்த கோடுகளை கொண்டு மகிழ்ச்சியிலே அவங்க இல்லை. வேண்டா வெறுப்பா அந்த மேப்பை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். விரும்புனா அவங்க எல்லாம் மேப்பை மாற்றணும்னு தான் சொல்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறாங்க, அகண்ட பாரதம்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு இந்த மேப் இப்போதைக்கு நாங்கள் எங்கள் ஒரிஜினல் மேப் இது கிடையாதுங்கிறாங்க. எந்த நாட்டுமே. அதனால் பார்த்தீங்கன்னா கூகுளே பார்த்தீங்கன்னா அந்தந்த கண்ட்ரிக்கு போனீங்கன்னா மேப்பே மாற்றி காட்டும். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தலையோடு காட்டும், காஷ்மீரோட. நீங்கள் பாகிஸ்தான் கூகுளில் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னு வைங்க, இப்போ விபிஎன் போட்டு அடிச்சிங்கன்னா வராதா? விபிஎன் போட்டு அடிச்சிங்கனாலே வராது. மேப் போட்டிங்கன்னு வைங்க, காஷ்மீரே இருக்காது. எதில்? இந்தியாவில் காஷ்மீர் இருக்காது. ஏன்னா பாகிஸ்தான்காரனுக்கு அப்படி தான் காட்டணும். அதனால் கூகுளே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊருக்கு மாற்றி மாற்றி தான் காமிப்பாங்க. அப்போ எல்லா பிரச்சனை எல்லா ஊருக்கும் இருக்குது. இப்போ இங்கேயும் ஒரு எல்லா பிரச்சனை இருந்தது. எதுக்கு? இந்த ஈரான் எது ஈராக் எதுன்னு பிரித்தாங்களே, அப்போ பிரிக்கும் போதே இது எங்களுக்கு சேர்ந்ததுன்னு இவன், அவங்களுக்கு சேர்ந்ததுன்னு இவங்க, இது ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை வந்து அப்போ வந்து கையில் எடுக்கிறாங்க. இவங்க தேவைப்பட்டால் அந்த பிரச்சனையை பெருசு பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் கார்கில் போர் வரும், தேவைப்பட்டால் கார்கிலில் போர் வராது. அது முடிவு பண்ணுறது யார்? வல்லரசுகள் தான் முடிவு பண்ணும். ஸோ இந்த ஒரு வேலையை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் ஈராக்குக்கும் சண்டை மூட்டி விட்றாங்க. மூட்டி விட்டு ஃபுல் ஃபண்டிங் வந்து யார் பண்ணுறா? சவுதி, இவங்க கத்தார், இவங்க யூஏ, இவங்க எல்லாரும் ஃபண்டிங் பண்ணி பேக்கப்பில் நீ சண்டை போடுன்ட்டாங்க. யாரா? சதாம் ஹுசேனை. இவர் தான் பயங்கரமான வீரர், சிங்கம், அப்படி இப்படிலாம் இவரை இது பண்ணுறதுனால இவர் பயங்கரமாக இறங்கி சண்டை போட்டார். ஃபுல்லாக காசு தண்ணியாக போகுது. அதாவது ஈரானு அவ்வளோ சீக்கிரம்லாம் வீழ்த்த முடியாது. அவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலிங்கன்னு வச்சுங்க. ஷியாக்கெல்லாம் இருக்கிறாங்க, வழிகேடு தனி. நான் விட்டா அது ஈரான் சப்போர்ட்டுருவாங்க. ஈரானுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல. அதுவும் வழிகட்ட ஒரு ஆட்சியை தான் சொல்லிட்டு. ஆமாம், அது வழிகட்ட ஆட்சின்னு தான் அதையும் சொல்லிட்டு இருக்கிறோம். அது வந்து இஸ்லாமிய ஆட்சி கிடையாது. ஆனாலும் அவர்கள் வீழ்த்துவதற்கு அவ்வளோ எளிதானவர்கள் கிடையாது. அந்த அடிப்படையில் அந்த போர் பெருசாக நடந்துகிட்டே இருக்குது. கடைசியாக என்ன ஆகி போச்சு, 8 வருஷம் கூட்டி கழிச்சு அவர் கணக்கு போட்டு பார்க்குறாரு. இவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம், இவ்வளோ ஃபண்டு, அவங்களும் ஃபண்டு கொடுத்தாங்க. கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்ததெல்லாம் கடனுன்ட்டாங்க. யார்? இந்த அரபு நாடுகள். அங்கே இவ்வளோ நேரம் கொடுத்தோம்ல, அதெல்லாம் உதவி கிடையாது, கடன். நீ கொஞ்சம் அப்புறமா கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. சண்டை முதல்ல போட சொல்லிட்டாங்க. அப்புறமா கொடுத்துருன்னு. அப்புறம் கொடுக்குறதா? நான் எதுக்குறேன் உங்களுக்காக சண்டை போடணுன்னு சண்டையை அப்புறம் நிறுத்திட்டாங்க. சண்டை நிறுத்திட்டு அப்புறம் காம்ப்ரமைஸாக போய் ஐநா சபையில் போய் என்ன ஆச்சு, சரி இந்த இருந்துட்டு போகுது, உன் எல்லாம் உனக்கு, ஏன் எல்லாம் எனக்குன்னு அது காம்ப்ரமைஸ் ஆச்சு. இந்த கேப்பில் என்ன பண்ணிச்சு, குவைத்து வந்து என்ன பண்ணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிலான் ட்ரில்லிங்குன்னு சொல்லிட்டு சைடில் ட்ரில்லிங் போடுறது. அதாவது அவங்க பூமிக்குள்ளே இப்படி போட்டு அதுக்கப்புறம் இப்படி போகும் அந்த ட்ரில்லிங்கு. அது போய் ஈராக்குக்குள்ளே இருந்து பெட்ரோல் எடுத்திருக்கு. இந்த 8 வருஷம் இவங்க பிஸியாக இருந்ததுனால இவங்களுக்கு அது பெட்ரோல் எங்கே போச்சுன்னே தெரியல. இவங்க பகுதிகளிலிருந்து
இந்த ட்ரில்லிங் போட்டு கொடுத்தது யார்? அமெரிக்கா. இங்கே போட்டிங்கன்னா கம்மியாக தான் வரும், அங்கே போட்டிங்கன்னா ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு சொல்லி இப்படி இழுத்து இப்படி இறக்கிட்டாங்க. அந்த ட்ரில்லிங்கை போட்டு அவங்க எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, பெட்ரோல் எடுத்து இவன் அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணிகிட்டே இருக்கான். குவைத் வளர்ச்சி அடைந்த நாடாக மாறிட்டே இருக்கு. இது என்னடா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கடைசியாக என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? அந்த சீக்கிரட்டும் இவனே லீக் பண்ணிட்டான். யார்? அமெரிக்கா. அந்த பேப்பர் ரிலீஸ் ஆகும்ல, விக்கி லீக்ஸ் மாதிரி, அது மாதிரி அந்த டைமில் ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி குவைத் இது பண்ணிருச்சுன்ட்டு. அப்போ தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சதாம் கொடுக்குறாரு. போனால் போகுதுன்னு கொஞ்சம் எடுக்கலான்னு இவன் விட்டா எல்லாத்தையும் எடுத்துருவானாட்டு மேட்ச் ஆகுது பாருங்க. அப்படியே அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் இந்த வார்த்தையை சொல்லுவார், அதுக்கப்புறம் சண்டை நடக்கும்ன்ட்டு. கரெக்டாக பாருங்கள், ரசூல்லாவுடைய ஹதீஸ் எவ்வளோ தூரம் மேட்ச் பர்ஃபெக்டாக ஆகுதுன்னு பாருங்கள். இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு, விட்டுருந்தா நீ என்கிட்ட இருந்தே நீ வேலையை காமிச்சிட்டு இல்லை, இந்த சைட் ட்ரில்லிங் போட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன பண்ணார், இது நான் புகார் யார்கிட்ட? அமெரிக்காக்கிட்ட. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அநியாயம் நடந்துச்சுன்ட்டு. அப்போ அது உங்கள் பர்சனல் பிரச்சனை, இதெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னுச்சு. இது இன்னும் உனக்கு பூஸ்டாக போச்சு. ஏதோ ஈரானுன்ட்டு தான் ஜெயிக்க முடியல, அந்த ஒரு இன்சல்ட்டர் இருக்கும்ல. இத்தனை வருஷம் சண்டை போட்டு அவனை ஜெயிக்க முடியல, நம்மளை வேற சிங்கங்கிறாங்க, ஒரே அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக என்ன பண்ணிட்டார், சின்ன நாடு தானே, இவனை போட்டு ஒரு காட்டலான்னு சொல்லிட்டு அடித்தார். குவைத்தீவை கைப்பற்றியாச்சு. குவைத்தீவை கைப்பற்றி 7 மாதம் இணைச்சாச்சு. எது கூட? ஈராக்கோட இணைச்சி ஈராக்கும் குவைத்தும் சேர்ந்து ஆட்சி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம மனித உரிமை ஹீரோ என்ட்ரி கொடுக்குற யார்? அமெரிக்கா. நோ அங்கெல்லாம் நீ போய் அடிச்சிருக்கக்கூடாது, நீ இவ்வளோ பேரை கொண்டு இருக்கிற, இதெல்லாம் ரொம்ப தப்பானதாக போயிடுச்சு. இப்படியே விட்டிங்கன்னா அரபு நாடுகள்கிட்ட இப்படியே விட்டிங்கன்னா இவன் பெரிய ஆளாக போய் ஃபுல் அரபுகளையும் இவன் கேப்சர் பண்ணிடுவாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ஏதோ சதாம் ஹுசேன் போராடுற மாதிரியும் அதை ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணி, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய பேர் சதாம் ஹுசேன் பேர் இருக்கும். அந்த டெம்பரில் தான் அல்லாவுடைய சிங்கம் இவர் சைஃபுல்லா, காலித் பின் வலீது அப்படியெல்லாம் போட்டு அவர் ஆக்சுவலாக அமெரிக்காவுடைய போர்வாள், அவர் அல்லாவுடைய போர்வாள்னு சொல்லி ஆக்கி அதில் என்ன ஆகி போச்சு, கடைசியாக அந்த ஒரு பெருசாக ஒரு இதில் போய் ஃபுல்லாக இதாக பெரிய ஒரு பிரச்சனை பண்ணி விட்டு என்ன பண்ணிட்டாங்க, கடைசியாக அமெரிக்கா நான் உங்களை சதாம் ஹுசேன்லேருந்து காப்பாற்றுறேன். யார்கிட்ட? சதாம் ஹுசேன்லேருந்து நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா முதல் முறையாக ஒரு நல்ல நாள் பார்த்து உள்ளே பூருது. எது? மிடில் ஈஸ்டில். அது வரைக்கும் அது என்ட்ரியே கொடுத்தது கிடையாது. மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவுடைய பேஸே கிடையாது. அப்போ அந்த எண்ணெய் எடுக்காதீங்கன்னு ரசூலா சொன்னது சரியாக போச்சா? அப்போ அமெரிக்கா உள்ளே கொண்டாந்து விட்டது காரணம் என்ன? இந்த ஸ்லைட் ட்ரில்லிங், இந்த செலான் ட்ரில்லிங், இந்த சைடில் அந்த ட்ரில்லிங்கை போட்டு இங்கே எடுத்தது காரணமாக ஒரு சண்டை. அந்த சண்டையின் காரணமாக இப்போ சவுதி என்ன பண்ணுச்சு, இழுத்துட்டு இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு கொடுன்ட்டு. அப்போ அவன் வந்தான்ல, அவங்க என்ன பண்ணாங்க, சதாம் ஹுசேன்ட்டு பிடிச்சிட்டாங்க. வெறும் 100 மணி நேரம். இவங்க பிடிச்சது 7 மாதம் ஆச்சு. சதாம்கிட்ட இவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? வெறும் 100 மணி நேரத்தில் அடித்து சதாம்கிட்ட அந்த இதை குவைத்தை விடுவிச்சு குவைத்தை தனி நாடாக ஆக்கிட்டாங்க. அண்ணன் காப்பாற்றிட்டேன்னா மறுபடியும் உனக்கு யார் அடித்தா உனக்கு யார்ப்பா உனக்கு காப்பாற்றுவா? அதனால் அண்ணன் என்ன பண்ணுறேன், இங்கே இருந்துக்கிறேன். புரியுதா இல்லையா? அண்ணன் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்தில் ஒரு பேஸு, சவுதியில் ஒரு பேஸு, யூஏஇயில் ஒரு பேஸு, அங்கே ஒரு பேஸ். இன்றைக்கி அமெரிக்காவில் கூட அவ்வளோ பேஸ் இருக்காது, மிடில் ஈஸ்டில் அத்தனை பேஸ் இருக்குது. அது மேப் எடுத்து பாருங்க, நேட்டோட பேஸு மிடில் ஈஸ்ட்டில் எத்தனை இடங்கள் இருக்குதுன்னு அடித்து பாருங்கள், அவ்வளோ இருக்கும். இன்ஷால்லா அது இருந்ததுன்னா கூட இமேஜ் எடுத்து அதில் ஆட் பண்ணுறேன். அப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே காவல் காக்கிறதுக்கு அமெரிக்கா இங்கே உட்காந்துருச்சு. இதில் 1980லிருந்து 91 வரைக்கும் ஓட்டப்பட்டது முஸ்லீம்களுடைய ரத்தம். கொடுக்கப்பட்ட பணம் யாருது? இந்த போருக்கு ஃபண்டிங் யார்? சவுதி தான். 60 பில்லியன் மொத்தம் செலவாயிருக்கு. அது அமெரிக்கா அடித்து கொடுத்ததுக்கு. அதில் 40 பில்லியன் மட்டும் சவுதி கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. மீதியும் மீதி இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் தான் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கலைனாலும் சவுதி பாக்கெட்டில், அமெரிக்கா பாக்கெட்லேருந்து செலவு பண்ணாலும் யார் காசு? டாலர் காசு. அது எந்த காசு? பெட்ரோல் விற்ற காசு. அது யாருது பெட்ரோலு? நம்மளுக்கு தான். நம்ம காசே எடுத்து நமக்கே விற்று நம்மளே அடித்து நம்மக்கிட்ட அதுக்கு லேபரும் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இடத்தையும் வாங்கி எவ்வளோ ஃபசாது பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலேருந்து தங்கம் எடுத்தது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடுக்காதீங்கிறதுக்கு ரசூல்லாவுடைய அந்த உபதேசம் ஏன் அதை எடுக்க வேணான்னாங்க அப்படின்னா அதில் ஒரு 3 ரீசன் ஃபிட் ஆகுது. இப்போது அதோடைய உச்சகட்டம், இப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆச்சுல்ல, ஈராக்குக்கு இவங்களுக்கு பிரச்சனை, ஈரான் அந்த டைமில் தான் ஈரான் பகைச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பிரச்சனை நடந்து இது பில்ட் ஆகி இதோடைய உச்சகட்டம் தான் என்னது? மல்லமா.
இந்த மல்ஹமால இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அரபுகள் ஒயிட் வாஷ் செய்யப்படுவாங்க. இதில் ஹதீஸில் வருது, சில்சிலா சஹியாவில் வந்து 2637, முஸ்னத் அஹமதில் 23796 ஆயிஷர்லன்னு அறிவிக்கக்கூடிய ஹதீஸு. தஜ்ஜால் வெளிப்படுவதற்கு முன் கடுமையான பஞ்சம் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னாடி கடுமையாக ஒரு பஞ்சம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரொம்ப நீங்கள் எல்லாம் சிரமப்படுவீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது ஆயிஷாலன்னு கேட்குறாங்க, உடனே நான் அரபுகள் எங்கே இருப்பார்கள் என்று கேட்டேன். அரபுகள் எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க மிகவும் சொற்பமாக இருப்பார்கள். அவங்க இருக்கவே மாட்டாங்க, கம்மியாக தான் இருப்பாங்க, ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த குறைவு எப்படி ஏற்பட்டுச்சு? அரபுகளை காணாமல் போக செய்தது எது? இப்போ எவ்வளோ பெரிய வால்யூமில் இருக்கிறாங்க அரபுகள். இந்த அரபுகள் எங்கே காணாமல் போயிட்டாங்க? தஜ்ஜால் வரல, இன்னும் வந்து யூதர்களுக்கும் இவங்களுக்கு மத்தியில் சண்டையெல்லாம் ஏற்படலை. தஜ்ஜால் வரணும், அவன் யூதரோட லீட் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு தெரியும், யூதர்களோட சண்டை போடுற மூட்லலாம் இவங்க இல்லவே இல்லை. நம்ம கூட வேணால் இவங்க சண்டை போடுற மூட்டில் இருக்கிறாங்களே தவிர, எந்த இஸ்ரேல் கூட யாராவது பகைச்சிக்கிற மாதிரி இருக்காங்களா? இவங்க வந்து கூட்டம் இன்னும் வலுப்படுத்திகிட்டே போகிறாங்க, உறவுகள் வந்து மேம்பட்டுக்கிட்டே போகுது. ஸோ இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் வந்து அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டான். அரபுகள்டிருந்து அந்த அந்த தீனுடைய அந்த இமாமத்து கொடுத்தான்ல, நீங்கள் வந்து உலகத்துக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுங்க அப்படின்ட்டு, அதை காமிச்சிட்டு எடுத்துட்டான். இன்றைக்கி உலகத்தில் இவங்க என்னவா மாறணும்னு பார்க்குறாங்க. யூரோப்பா இப்போ ஸ்டேட்மெண்ட் கிளியராக கொடுத்துருக்காருல்ல, என்ன தான் அரபு நாடுகள் இருக்குது, சவுதி தான் இஸ்லாமிய தலைமையகம். நீ உலகத்தில் எந்த நாடு இருக்கணும், சவுதி தான் கணக்கு. ஏன்னா ஹரமைனுடைய நிர்வாகம் அவங்க கையில் தான் இருக்குது. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? யூரோப்பாக மாற போகிறோங்க. யூரோப்பில் என்ன இருக்குது? இந்த உலமாக்களுக்கு அதில் உடன்பாடு இருக்கா நான் கேட்குறேன். சவுதியை யூரோப்பாக மாறுறதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இதை தடுக்கணும்னு நீங்களாம் எங்கே குரல் கொடுத்துருக்கீங்க? யூரோப்பா இதை மாற்றிடாதீங்கன்னு நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்களா? ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் நலம் நாட போகிறீங்களா? அவங்களுக்கு நீங்கள் தீங்கு நாடிட்டீங்க. நலம் நாங்கள் தான் நாடிட்டு இருக்கோம் வெளியே இருந்துட்டு. இப்படி பண்ணிடாதீங்க, அல்லாஹ்வுடைய அசாப் வந்துடும், இப்படி கம்மியாயிருவீங்க, அட்ரஸே இல்லாமல் போயிடுவீங்க, வேணாங்கிறோம். அப்போ நலம் நாடுவது என்னன்னா, ஒரு தீமையிலிருந்து அவங்கள தடுக்கிறது. இதை வந்து யாராவது நீங்கள் சொல்லுங்கள், சரி நாங்கள் வந்து ஹார்ஷாக பேசுவோம், எங்களுக்கு வந்து அந்த தனிமையில் பேச தெரியாது, எங்களுக்கு வந்து அன்பான வார்த்தைகள் வெளிப்படுத்த தெரியாது, நீங்கள் அதை பேசுங்க. யூரோப்பாக மாறுறதுலேருந்து தடுக்க சொல்லுங்கள், நடக்குதான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 4வது வருஷம் செலிப்ரேட் பண்ணாங்க, தெரியுமில்ல? இமாம் இருக்கார்ல, காபாவுடைய இமாமு, 4வது வருஷம் அவர் ஜெயிலுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் என்ன ஆனார்னு தெரியாத 4வது வருஷம். அதை வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆச்சு 2-3 நாளைக்கு முன்னாடிங்க, தெரியுமா? கேள்விப்படல யாருமே. ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆச்சு. வேர் இஸ் அம்ருவின் சாலே என்னமோ அவர் பேர், சாலே, அவர் பேர் சாலே, சாலியாஸ் என்னமோ அவர் பேர் என்ன, அது போட்டலாம், அந்த இமேஜ் எடுத்து போட்டலாம். அவர் 4 வருஷம் செலிப்ரேஷன். என்ன இமாம் குதுவாக கொடுத்துட்டு இருக்கும்போது தூக்கிட்டாங்க. என்ன மேற்கத்திய கலாச்சாரம் உள்ளே கொண்டு வரீங்க, இது தப்புங்க அப்படின்னாங்க. இதை பேசுனதுக்காக தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு இப்போ கடைசியாக என்ன சொல்கிறேன், 10 வருஷம் கடுங்கால் தாண்டனே கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறேன். இத்தனைக்கு இவர் வந்து இகாமத்தீன்லாம் ஒரு சப்போர்ட்டர் கிடையாது, இகாமத்தீன் சப்போர்ட்டர் கிடையாது, சலஃப் மன்னஜில் இருக்கக்கூடியவர் தான். எங்கேருந்து கல்வி எடுக்கணுமோ அங்கேருந்து தான் எடுத்தவர் தான், மாற்றி வேறு இடத்துலேருந்து கல்வி எடுத்தவர்லாம் கிடையாது. நீங்கள் எங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்த இடத்துலேருந்து கல்வி எடுத்தவர் தான். அப்போ அவருக்கே வந்து இந்த நிலைமை. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது இப்போ நன்மை எவி தீமை தடுக்கிற ஒரு ஆட்களே இல்லாமல் போயிட்டீங்க. அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், உங்களில் நியாயமாக பேசக்கூடிய ஒருத்தர் கூட இல்லையா அப்படிங்கிறான். இதுதான் அந்த ஊர் அழிகிறக்கு உண்டான ஸ்டேஜ். உங்களில் நியாயமாக பேசக்கூடிய ஒருவர் இல்லையா? சவுதியில் ஒருத்தர் ஹக்கு சொல்கிற ஒரு ஆள் காட்டு. இந்தியாவில் பேச முடியுது, அல்லாஹ்வுடைய எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. இங்கே இருக்கிற ஃப்ரீடம் கூட அங்கே இல்லை. நம்ம என்ன போய் அவங்களுக்கு போய் இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க யாருக்காவது நம்ம எடுத்து பேசுகிறதுக்கு முதல்ல நமக்கு அருகதை இருக்கா? இது வந்து பாசிச ஆட்சி, இது அநியாயக்கார ஆட்சி, என்ன பேசுவீங்க? இதை விட அநியாயக்கார ஆட்சி நாம் பண்ணிவிட்டு எந்த மூஞ்சி வச்சுட்டு நம்ம பேச முடியும்? அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோசமாக போயிடுச்சு. அதனால் அரபுகள் வந்து அழிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இதில் வந்து அல்லாஹ் சொல்கிறான்ல, நம்பிக்கையாளர்களை உங்களில் எவரேனும் தங்கள் மார்க்கத்தில் இருந்து மாறிவிட்டால் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் நஷ்டமில்லை, உங்களை போக்கி வேறு மக்களை எல்லாம் கொண்டு வருவான். அந்த இடத்துல வேற ஆளை வச்சு நான் வேலை வாங்கிக்குவேன். இனி இஸ்லாமிய எழுச்சி, இறுதி எழுச்சி, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எழுச்சி அரபிகளை கொண்டு நடக்காது, அஜமிகளை கொண்டு நடக்கும். லீடர் வேணால் அரபியாக இருப்பார், ஆனால் மக்கள் அஜமிகளாக தான் இருப்பாங்க. பெரும்பான்மையான அரபி, அதாவது மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய படையிலையும்
அவங்கள வலுப்படுத்தக்கூடிய அந்த அணியிலும் யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் அஜமிகளாக தான் இருப்பாங்க. வேற மொழி பேசக்கூடியவங்கள தான் இருப்பாங்க. அரபுகளை வந்து அல்லாஹ் வந்து அவங்கள நீக்கிடுவான். அவர்கள் நம்பிக்கை அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கொண்டு வருவான், அவன் அவர்களை நேசிப்பான், அவர்களும் அவனை நேசிப்பார்கள். அல்லாஹ் அவங்களும் விரும்புவாங்க, அல்லாவும் அவங்கள விரும்புவான். அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களிடம் பணிவாக நடந்து கொள்வார்கள். இப்போ உங்களுக்கு வேலையே என்ன? முஸ்லீம்கள்